அன்னதானம். ஸோ அன்னதானத்துக்கு இப்போ வரைக்குமே அந்த ஸ்டே ஆர்டர் மெயின்டைன் ஆகுது ஐயப்பா. சந்நிதியிலையோ பம்பாலையோ நிலக்கல்லையோ வேற யாராலையும் அன்னதானம் பண்ண முடியாது. திருவிதாங்கூர் தேவசம் போர்டால மட்டும்தான் அன்னதானம் பண்ண முடியும். ஸோ அந்த அன்னதானமும் குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். குறிப்பிட்ட அளவு உணவு தான் பொங்குவாங்க. ஸோ எல்லாரும் வரக்கூடிய அனைத்து சுவாமிமார்களும் பயன்பட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்பட முடியாது. ஸோ இந்த டைம் உங்க எல்லாருக்கும் அறிவுறுத்திக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா ஐயப்பா, தயவு செய்து போகக்கூடிய சுவாமிமார்கள் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கையில வச்சுக்கோங்க ஏப்பா. ஏன்னா கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய பட்டாச்சு ஏப்பா. சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு குடிக்கிறதுக்கு ஒரு வாய் தண்ணி கூட இல்லாமலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுல தயவு செய்து ஒரு அவேர்னஸோட இருங்க ஏப்பா. கண்டிப்பா போகக்கூடிய சுவாமிமார்கள் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கையில கொண்டு போங்க ஏப்பா. நம்மளோட முன்னோர்கள் பயணிச்ச மாதிரி நம்மளும் பாத்திரத்தை எடுத்துட்டு போய் சமைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது பகவானே. ஏன்னா எந்த இடத்துலையுமே அவங்க சமைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ போகக்கூடிய சுவாமிமார்கள் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய சப்பாத்தி, பிஸ்கெட்ஸ் அண்ட் அதர் ஸ்நாக்ஸ், ஆல் ஃப்ரூட்ஸ்